இன்றைக்கு அந்த சியான்ஜி, அந்த கொரியாவில் இருக்கிற அந்த கள்ள ஊழியக்காரர் சொல்றாரு, நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜோவான். என்ன சொல்றாரு? நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜோவான், என் மூலமா தான் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, அவர் மூலமா விடுதலை இல்லை, எந்த மனுஷன் மூலமாயும் விடுதலை இல்லை, எந்த சபையின் அமைப்புகள் மூலமாயும் விடுதலை இல்லை, எந்த நிறுவனங்கள் மூலமாயும் விடுதலை இல்லை. யார் மூலமாக விடுதலை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்தாகிய மரியாளுடைய வயிற்றுல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா பிறந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே ரட்சிப்பு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால மட்டும்தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுவதும் அவரை குறித்து வாக்குத்தத்தங்கள் கூறப்படுகிறது, அவரை குறித்து நிழலாட்டமா கூறப்படுகிறது.